இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ட் கேட் அண்ட் ஆர் கேட் இந்த ரெண்டு கேட்டுக்கும் நம்ம வந்து ஒரு லாஜிக் ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் அண்ட் கேட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு ஸ்விட்ச் வச்சுப்போம். ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2. எனக்கு ரெண்டு ஸ்விட்சும் ஆஃபில் இருந்தால் அவுட்புட் எப்படி இருக்கணும்? ஆஃபில் இருக்கணும். பீன்ற ஸ்விட்ச் ஆனில் இருந்து ஏன்ற ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தாலும் எனக்கு அவுட்புட் 0 தான். இன்கேஸ் ஏ ஆன் ஆகி பி வந்து 0ல் இருந்தாலும் அவுட்புட் 0. ஸோ ரெண்டு சுவிட்சுமே ஆனில் இருந்தால் தான் என்ன ஆகும்? அண்ட் கேட்டோட அவுட்புட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா? இது அண்ட் கேட்டோட எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் தென் ஆர் கேட்னா என்ன? எனக்கு ரெண்டு சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலும் 0. ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஸ்விட்சில் ஏதாவது ஒரு ஸ்விட்ச் வந்து ஆனில் இருந்தாலும் ஆன் ஆகணும். இன்கேஸ் ரெண்டு ஸ்விட்சுமே ஆனில் இருந்தாலும் எனக்கு என்ன ஆகணும்? அவுட்புட் ஷுட் பி ஆன். ஓகேவா? இதை நம்ம கோடிங் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அண்ட் கேட்டுக்கு எழுதிடுறேன். அண்ட் கேட்டுக்கு ஸோ எனக்கு எத்தனை தேவைப்படுது? NO. ஸோ 2 NOs தேவைப்படுது. ஓகேவா? நார்மலி ஓப்பன் 2 எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஃபஸ்ட் ஒன்னோட நேம் X0 பட்டன் 1, அனதர் ஒன் X1 பட்டன் 2ன்னு வச்சுட்டேன். இதோட அவுட்புட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா Y0. ஓகேவா? Y0. ஸோ Y0 என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் லேம்ப் க்ரீன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஒரு நெட்வொர்க் நான் ஆட் பண்ண போகிறேன் கீழே. ஸோ இது வந்து எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஆர் கேட்டுக்கு. ஓகேவா? ஸோ ஆர் கேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு NO எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு கீழேயே ஆர். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு அவுட்புட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் X2 அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இன்னொன்று X3 அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோடய அவுட்புட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா Y1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நான் இதை சிமுலேட் பண்ணுறேன். எஸ், transfer. Okay, ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ PLC வந்து ரன் மோடில் இருக்குது. ஸோ நான் வந்து ரன் மோடில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் அண்ட் கேட்டை ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் கேட்டுக்கு பட்டன் 1 வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஆன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பட்டன் 1 மட்டுமே ஆனில் இருந்திருந்தா எனக்கு என்ன ஆகும்? அவுட்புட் வராது. வரலையா? அவுட்புட் வரல. இன்கேஸ் நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ X1 அப்படின்ற பட்டனை மட்டும் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் வந்திருக்கா? 0. அவுட்புட் வரலை. இன்கேஸ் ரெண்டுமே வந்து எனக்கு ஆஃபில் இருந்தால் ஆன்சர் என்ன? 0. அவுட்புட் வரல. ஸோ எப்போ அவுட்புட் வரும்? ரெண்டுமே ஆனில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன வரும்? அவுட்புட் வரும். ஸோ X0வையும் நான் ஆன் பண்ணுறேன். அண்ட் தென் X1லையும் நான் என்ன பண்ணுறேன்? ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் வந்துச்சா? இதுதான் அண்ட் கேட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர் கேட். ஆர் கேட்டோட ஃபங்க்ஷன் என்ன? ரெண்டு ஸ்விட்சும் ஆஃபில் இருந்தால் எப்படி இருக்கும்? 0ல் தான் இருக்கும். இப்போ நமக்கு ரெண்டு ஸ்விட்சும் ஆஃபில் இருக்கா? ரெண்டு பட்டன் X2 அண்ட் X3 ரெண்டுமே ஆஃபில் இருக்கா? ஸோ நமக்கு எப்படி இருக்குது அவுட்புட்? Y1 ஆஃபில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பியை மட்டும் இவங்க ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ஸோ X3யை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அவுட்புட் வந்துடுச்சா? ஸோ இதே X3யை நான் ஆஃப் பண்ணிவிட்டு X2வை மட்டும் நான் ஆன் பண்ணுறேன். அவுட்புட் வந்துருச்சு. இன்கேஸ் நான் ரெண்டு பட்டனையும் நான் ஆன் பண்ணேன்னா அவுட்புட் என்ன ஆகும்? எனக்கு வந்துடும். ஸோ ஆர் கேட்டும் அச்சீவ் ஆகிடுச்சா? இதுதான் அண்ட் கேட் அண்ட் ஆர் கேட். கிளியர்?